ஸ்டோரேஜ் கேஸோட மெயின் அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். இது வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணி நிறைய வாட்டர் வச்சிருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈஸியாக கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட்டிங் பவர் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான். 3000 வாட்ல இருந்து 4000 வாட்குள்ள வந்து இதோட கன்சப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஈவன் சில பேர் சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் கேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அப்படிலாம் கிடையாது. உங்களோட யூசேஜை பொறுத்து தான் எல்லா கன்சப்ஷனுமே வந்து இருக்கு. இப்போ இதே இன்ஸ்டன்ட் கேசரை வந்து நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா இன்ஸ்டன்ட் கேசர் தான் அதிகமா வந்து எனக்கு கன்சியூம் பண்ணும். இதே வந்து ஸ்டோரேஜ் கேசர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா ஸ்டோரேஜ் கேசர் தான் அதிகமா பவர் கன்சப்ஷன் எடுக்கும். ஸோ பவர் கன்சப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூசேஜ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரேஜ் கேசருடைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்து வாட்டர் குவாலிட்டி பொறுத்து தான் இது. டிஸ்அட்வான்டேஜ்னா காஸ்டிங் வைஸ் மட்டும் தான் இது ரொம்ப அதிகம். மற்றபடி அதோட இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம்.